ஹலோ கைஸ், திஸ் இஸ் கியூரியஸ் டு சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா கேண்டியோட வரலாறு, அதாவது குச்சி மிட்டாயின் வரலாறு பார்க்க போகிறோம். குச்சி மிட்டாய் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஆதி காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆதி காலத்தில் ஆதிகால மனுஷர்கள் தேனெல்லாம் கொண்டு வந்துட்டு அதை குச்சி வச்சு சாப்பிடுவாங்க. ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதுலேருந்தே முதல் குச்சி மிட்டாய் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் சர்க்கரையோட ஆதிக்கம் எல்லா உலகத்துலேயும் எல்லா ஊர்லேயும் இருந்தது. சர்க்கரை மனுஷங்க ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சர்க்கரையை ஸ்வீட்டாக ஆக்கி அதில் ஈஸியாக கையில் ஒட்டிக்காமல் சாப்பிடணுன்ட்டு குச்சி வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்தே குச்சி மிட்டாய் ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க லாலிபாப்புன்ட்டு. லாலினா நார்த்தன் இங்கிலாண்டில் நாக்குன்னு அர்த்தம், பாப்புனா அற விடுறது ஸ்லாப்புன்னு அர்த்தம். அதுலேருந்து லாலிபாப்புன்ட்டு இங்கே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் 1905 இயரில் மேக்கவினேன்ற ஒருத்தர் அவரோட கம்பெனியில் ஒரு நாள் சுகர் கேண்டி தயாரிக்கக்குள்ளே கொதிக்க விட்டார். ஆக்சிடெண்ட்டாக கொதிக்க விட்டார், ரொம்ப கொதிக்க விட்டார். அதனால் ஹார்ட் ஆகிடுச்சு. அது ஹார்டாவுக்குள்ளே கரண்டி வச்சு கிளறிட்டு இருந்தார். அதோட அப்படியே சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. சரின்ட்டு அதை கவர் பண்ணி அவங்க கிட்ஸு தராங்க, இது எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்க்க சொல்லி. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அவருமே அந்த கேண்டிக்கு லாலிபாப்புன்னு பேர் வச்சிட்டாரு. இவர் எப்படி லாலிபாப்புன்னு பேர் வச்சிட்டாங்கன்னா, அவங்க நாட்டில் ஃபேமஸான குதிரை ரேஸில் ஃபேமஸான குதிரையோட பேர் வச்சார். அதாவது அந்த குதிரையோட பேர் லாலிபாப்புன்றதுனால இவருமே அது லாலிபாப்புன்னு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ரெசின்ற ஒரு இடத்துல ஒருத்தர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாரு, லாலிபாப் ப்ரொடக்ஷனு. அவர் ஒரு நாளைக்கு 2400ன்ற விகிதத்தில் இது தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு, மிஷின்ஸ்லாம் வச்சு லாலிபாப்பு. இன்றைக்கி எப்படி இருக்கோ அதே மாதிரி லாலிபாப்ஸ் தான். அவர் நினைக்கிறாரு இதே மாதிரி ஒரு வீக்கில் ப்ரொடக்ஷன் பண்ணால் அவங்க நாட்டுக்கே சப்ளை பண்ணுறன்ற விகிதத்தில் அவர் நினைக்கிறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா பாதி நாட்டுக்கு தான் சப்ளை பண்ண முடியுது, மீதி நாட்டுக்கு சப்ளை பண்ண முடியல. அப்புறம் 1912 ஒருத்தர் ரஷ்யன் இமிக்ரெண்ட், அவர் ரஷ்யாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த குச்சி முட்டையோட குச்சி தயாரிக்கிறதுக்கான மிஷின் கண்டுபிடிக்கிறாரு. அது பேர் என்னன்னா பான் சக்கர் மிஷின். பான் சக்கர்ன்ற மிஷின் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிராட்லி ஸ்மித்துன்ற கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அந்த லாலிபாப் ப்ரொடக்ஷனை முழுவதுமாக இங்கே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் மொத்த நாட்டுக்குமே சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க லாலிபாப்பு. அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் டேஸில் வர மாதிரி லாலிபாப் 1931 வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் டேஸில் ப்ரொடக்ஷன் பண்ணுற லாலிபாப் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா, நாளைக்கு 30 லட்சம் லாலிபாப்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த 30 லட்சம் லாலிபாப்ஸுமே ஒரு நாட்டுக்கு ஒரு நாளைக்கு போதுன்ற விகிதத்தில் 30 லட்சம் லாலிபாப்ஸ் தயாரிக்கிறாங்க. இது அமெரிக்கன் கணக்குப்படி, ஓகேவா? அமெரிக்காவில் எந்தெந்த கம்பெனிஸ் இந்த மாதிரி லாலிபாப் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா டாப் 2 கம்பெனிஸ் இருக்குது. அந்த டாப் 2 கம்பெனிஸோட பேர் என்னென்னா, கம்பெனியுமே ஒரே ஆள் தான். அந்த கம்பெனியோட மெயின் பிரான்ச் பேர் என்னென்னா ஸ்ப்ராங்க்லர் கேண்டி கம்பெனின்ற பேர். ஸ்ப்ராங்க்லர் கேண்டி கம்பெனி அவங்க பேர். ஒரு நாளைக்கு 30 லட்சம் கேண்டீஸ் தயாரிக்கிறாங்க. அமெரிக்கா முழுக்க சப்ளை பண்ணுறதுக்காக 30 லட்சம் கேண்டீஸ் சப்ளை பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேதியில் 100 வகையான லாலிபாப்ஸ் இருக்குது. அதுவும் வித்தியாச ஷேப்பில், வித்தியாசமான ருசியில், உள்ளே பூச்சிலாம் வச்சுருக்கு. தேள், கிரிகிரி பூச்சி, அது மாதிரிலாம் சைனாக்காரங்க சாப்பிட்ற மாதிரி நிறையா வித்தியாசமான ஃப்ளேவரு டைப்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களுமே லாலிபாப் சாப்பிட்ற ஆசையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் கைஸ். இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடுச்சு. இதோட கண்டென்ட் முடிஞ்சுது. ஓகே, பாய் கைஸ். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கியூரியஸ் 24 சேனல். பாய் கைஸ்.